இந்தியாவிலேருந்து வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற என்ஆர்ஐஸ்க்கு எல்லாமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். குறிப்பாக இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதுக்கான ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு என்ஆர்ஐயாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு வளர்ந்து வர மார்க்கெட் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஸோ ஒரு என்ஆர்ஐயாக இருக்கிறவங்க இப்போ எந்த கண்ட்ரியில் ரெசிடென்ட்டாக இருக்கிறாங்களோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும். அந்த ப்ராசஸுக்கு நீங்கள் உங்களோட கேஒய்சியை வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் தான். என்ஆர்ஐஸாக இருந்தாலும் சரி இல்லை ரெசிடென்ட் இந்தியன்ஸாக இருந்தாலும் சரி முதல்ல அவங்க கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு செபி வலியுறுத்துறாங்க. இப்போ இருக்கிற விதிகளின் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஒய்சி ப்ராசஸை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு ஆன்லைன்ல பண்ண முடியாது. நீங்க இந்தியாவுக்கு வந்து உங்களோட அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை நேர்ல மீட் பண்ணி அங்கதான் உங்களோட கேஒய்சி ப்ராசஸை முடிக்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலை படி இதுதான் நிலவரம். ஆனா கூடிய சீக்கிரமே இதை கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக செபி வந்து அந்த ப்ராசஸ்ல இருக்காங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு, அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வெளிநாட்டுல இருந்தே ஆன்லைன் மூலமா இந்த கேஒய்சி ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த கேஒய்சி ப்ராசஸை நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம். முதல்ல உங்களோட பாஸ்போர்ட், அப்புறம் பேன் கார்டு. இதுக்கப்புறம் நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டோட ரெசிடென்ஷியல் அட்ரஸ், அதுக்கான ப்ரூஃபும் கொடுக்கணும். அப்புறம் அந்த நாட்டோட டிரைவிங் லைசன்ஸ், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு யூட்டிலிட்டி பில்லையும் நீங்க சப்மிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு கேன்சல்டு செக்கையும் நீங்க சப்மிட் பண்ணணும். எல்லாத்தையோட முக்கியமா FATA டிக்ளரேஷன் நீங்க கொடுக்கணும். FATA என்ன அப்படின்னா ஃபாரின் அக்கவுண்ட் டாக்ஸ் கம்பைலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்க உங்களோட டாக்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு டிக்ளரேஷன் ஃபார்மையும் நீங்க கொடுக்கணும். இப்போ இந்த கேஒய்சி ப்ராசஸை இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்க உங்களோட பேங்க் அக்கவுண்ட், அதாவது எந்த அக்கவுண்ட் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க ரெகுலரா அப்படிங்கறத சூஸ் பண்ணணும். இதுக்கு நீங்க NRE அக்கவுண்ட் இல்ல NRO அக்கவுண்ட், இது ரெண்டுல உங்களோட கன்வீனியன்ஸ் எதுவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு அக்கவுண்ட்டுக்குமே அதோட ப்ரோஸும் இருக்கு, கான்ஸும் இருக்கு. ஸோ எந்த அக்கவுண்ட் உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு அக்கவுண்ட்ல எதை மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத டிசைட் பண்ணுங்க. மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நீங்க எந்த பிளாட்ஃபார்ம் மூலமா இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத முடிவு செய்யணும். இதுக்கு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்னு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸோட ஆப்லயோ இல்ல அவங்களோட வெப்சைட் மூலமாவோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கேஃபின்டெக், கேம்ஸ் மாதிரியான அஃபிஷியல் வெப்சைட் மூலமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூட்டிலிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சென்ட்ரல், BSE, NSE மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சூஸ் பண்ணி அதன் மூலமாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை நீங்க சூஸ் பண்றது மூலமா நீங்க எதுலலாம் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத ட்ராக் பண்றதுக்கும் அதை மேனேஜ் பண்றதுக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் நீங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். இது ஏப்ரல் 2025 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆகும். நீங்க அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னும் ஒரு ஸ்டெப் உங்களுக்கு ஆட் பண்ணணும். அது என்னன்னா கேஒய்சி வேலிடேட். ஸோ ஏப்ரல் 2025க்கு அப்புறத்துல இருந்து கேஒய்சியை வேலிடேட் பண்ணணும் அப்படிங்கறத செபி கட்டாயமாக்கியிருக்காங்க. அது எப்படி செய்யலாம் அப்படின்னா உங்களோட ஆதார் பேஸ்டு அட்ரஸ் ப்ரூஃபை உங்களோட அக்கௌண்ட்டோட நீங்க லிங்க் பண்ணணும். அப்படி லிங்க் பண்ணி உங்களோட கேஒய்சியை நீங்க வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடங்கலாம். ஸோ நீங்க ஒரு NRI-ஆ இருக்கிறீங்க, இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த ப்ராசஸை எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். மேலும் ET தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.